வெல்கம் டு சென்னை கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனலில் சமைக்க போகிறது மட்டன் பாட் கறி. இது ஆக்சுவலாக ஒரு பீகாரி டிஷ், ஒரு நார்த் இந்தியன் டிஷ். நம்ம ஏன்டா ஒரு நார்த் இந்தியன் டிஷ் எடுத்து சமைக்கணும் அப்படின்னு யோசிக்கலாம். நான் ஆக்சுவலாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணேன், எப்படி இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது எடுத்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணேன். அவ்வளோ சூப்பராக அந்த டேஸ்ட் இருந்துச்சு. நமக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் போதுமே, எந்த ஊராக இருந்தால் என்ன, என்ன டிஷ்ஷாக இருந்தால் என்ன, அப்படி ட்ரை பண்ணதான் இந்த மட்டன் பாட் கறி. இதை பீகாரில் மட்டன் சம்பாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிஷ்ஷில் மற்ற முக்கியமான அம்சம்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, இது ஒரு மண்பானையில் சமைக்க போகிறோம். மண்பானையில் சமைக்கிறதுனால அந்த மாய்ஸ்சர், ஈரப்பதம், அந்த குக் பண்ணுற ஈரப்பதம் அப்படியே அந்த மண்பானைக்குள்ளே இருந்து அந்த மட்டன் அப்படியே அழகாக நல்லா வேக வைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய். கடுகு எண்ணெயோட அட்வான்டேஜ் என்னென்னு அப்படி பார்த்தோன்னா, கடுகு எண்ணெய் வந்து குட் கொலஸ்ட்ராலை இம்ப்ரூவ் பண்ணி பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டும் அதிகம். இந்த டிஷ்ஷோடைய ஒரிஜினல் ரெசிபியில் மஸ்டர்ட் ஆயில், கடுகு எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, யூஸ் பண்ணவும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒருவேளை நம்மகிட்ட வீட்டில் கடுகு எண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தானே எண்ணெய். நம்ம ஊரில் வந்து தேங்காய் எண்ணெய் ஈஸியாக கிடைக்கும், நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம். நார்த் இந்தியாவில் தேங்காய் எண்ணெய் கிடைக்காது, கடுகு எண்ணெய் கிடைக்கிது, அவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் என்னென்னா, எண்ணெய் யூஸ் பண்ணும் போது ரெண்டு எண்ணெயை ஒரே குக்கிங்கில் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒரு காம்பனண்ட், ஒரு சேச்சுரேட்டட் ஃபேட் லெவல் இருக்கும். நம்ம ரெண்டை மிக்ஸ் பண்ணும் போது அது உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ எப்போ எண்ணெய் டிஷ் குக் பண்ணாலும் ஒரே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயோட பட்டரோ கீயோ ஆட் பண்ணிக்கலாம், ஆனால் எண்ணெயை மட்டும் ரெண்டு எண்ணெயை மிக்ஸ் பண்ணக்கூடாது. அடுத்து என்ன பண்ண போகிறோம், நேராக போய் கறியை வாங்கிட்டு சமைக்க போகிறோம். வாங்க போகலாம். இப்போ நம்ம ஒரு ஹலால் மீட் ஸ்டோருக்கு வந்திருக்கோம் கறி வாங்குறதுக்கு. இந்த ஹலால் மீட் ஸ்டோரில் எல்லா கிராசரியும் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ், சிக்கன், மட்டன், பீஃப், ஃபிஷ் எல்லாம் கிடைக்கும். இப்போ நீங்கள் கரண்ட் ஐட்டம்ஸோட ப்ரைஸை பார்க்குறீங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஷோல்டர், ஒரு பேக் லெக் வாங்கியிருக்கேன். இது வந்து 10.5 பவுண்டு கிட்ட இருக்குது, $145 ஆயிருக்கு. ஒரு பவுண்டு வந்து $14 வந்திருக்கு. நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஷோல்டர் அண்ட் பேக் லெக், இங்கே வந்து ஃப்ரண்ட் லெக் பேக் லெக்னு சொல்ல மாட்டாங்க, ஃப்ரண்ட் ஷோல்டர் அண்ட் பேக் லெக் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து ஒரு ஃப்ரண்ட் ஷோல்டர் பேக் லெக் வாங்கியிருக்கேன். இப்போது இந்த மீட்டை அவங்க ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷின் கட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து மீடியம் சைஸ் பீசஸாக கேட்டிருக்கேன். அவங்க வந்து மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியன் கன்வர்ஷனுக்கு நான் 4.25 கிலோ வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட $11,000 ஆயிருக்கு. இப்போ நம்ம மட்டன் பாட் கறி பண்ண தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டை வந்து நான் கீழே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ மட்டன் நல்ல மீடியம் சைஸ் பீசஸாக வெட்டி எடுத்துக்கிறணும். அப்புறம் கடுகு எண்ணெய் தான் இந்த டிஷ்ஷுக்கு மெயினாக யூஸ் பண்ண போகிறோம். ஒரு குச்சி பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், 4 பச்சை ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதை நான் சின்ன சின்னதாக நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பிரியாணி இலை. இதோட இந்த முதல் 2 ஐட்டம் ஆப்ஷனல், கண்டிப்பாக பண்ண அவசியம் இல்லை. 1 ஸ்டார் அரிசி, 1 மேஸ், அப்புறம் 2 பெரிய வெங்காயம். இதோட 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள். இதோட 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் தனியா பவுடர், 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு தேவையான அளவுக்கு, 1 கொத்து கொத்தமல்லி இலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு முழு வெங்காயம் உண்டு, அதை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு சின்ன கடாய் சூடானதுக்கப்புறம் 1/2 கப் இந்த கடுகு எண்ணெயை கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடாகிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணி கூல் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/4 கப் கடுகு எண்ணெயை ஊற்றுறோம். நம்ம ஆற வச்ச கடுகு எண்ணெய் 1/2 கப் சூடு பண்ணியிருந்தோம், அதில் பாதியை ஊற்றிக்கிறோம். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். பட்டை, ஏலக்காய்,
கருப்பு ஏலக்காய், மிளகு, பிரியாணி இலை, ஸ்டார் அன்சி, மேஸ் ஆட் பண்ணுறோம். கடைசியில் நான் ஆட் பண்ண 2 ஐட்டம் ஸ்டார் அன்சியும் மேஸியும் ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக வேணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் பவுடர் ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறோம். மிளகா பொடி, மஞ்சள் பொடி, ஜீரக பவுடர், பெருஞ்சீரக பவுடர், கரம் மசாலா, தனியா பவுடர், வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு தேவையான அளவு. இப்போ எல்லா மசாலாவையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கிறோம். கொத்தமல்லி இலை வெட்டி வச்சது அதையும் சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விடணும். இப்போ ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு மண்பானையில் நம்ம ஆறின கடுகு எண்ணெய் அந்த மண்பானையில் நல்லா சுற்றி தேய்ச்சி விட்டுக்கிறணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஐட்டமும் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா கிளறி விடணும். இதோட ஒரு முழு வெள்ளைப்பூடு அதையும் மேலே வச்சுட்டு மிச்சம் இருக்கிற எண்ணெயும் அது மேலே ஊற்றுறோம். அந்த பாத்திரத்தில் மூடியிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறணும். தடவிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் மூடி பாத்திரத்தை தம் போடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். நான் இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை வச்சு இந்த பாத்திரத்தை நல்லா சீல் பண்ணுறோம். இப்போ நான் ஒரு 2-3 ஓட்டை போட்டிருக்கேன். அந்த ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிற அளவுக்கு. ஸோ இப்போது என்கிட்ட வந்து ஒரு சார்கோல் கிரில், இந்த மாதிரி அவுட்டோரில் குக் பண்ணுற மாதிரி ஒரு கிரில் இருந்தது. ஸோ அதனால் அந்த கிரில்லில் நான் குக் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மல் ஒரு கிரில்லையோ இல்லை ஒரு சார்கோல் கிரில்லையோ இல்லை நம்ம கேஸ் ஸ்டவ்லேயுமே இந்த டிஷ்ஷை குக் பண்ணலாம். இந்த வீடியோவோட எண்டில் பாருங்கள், நான் வந்து என்னென்ன மெத்தடில் குக் பண்ணலாம், எவ்வளோ நேரம் குக் பண்ணலான்றதும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். இப்போ நெருப்பு ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ நம்ம மேரினேட் பண்ணியிருக்கிற மட்டன் பாட்டை கொண்டு வந்து அடுப்பில் வைக்கிறேன். ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் நல்லா அப்படியே குக் ஆகிருக்கு. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி உலுக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ண பார்க்குற 2 விசிட்டர் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 2 மான் தெரியுது. சரி, இப்போ ஒரு 35 நிமிஷம் குக் ஆனதுக்கப்புறம் நான் அந்த பாத்திரத்தை வெளியெடுத்து மாவை கட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். பெரும்பாலும் ஒரு 70லேருந்து 80% இதன் உள்ளுக்குள்ள கறி நல்லா வெந்திருக்கும். இப்போ கறி ஒரு 80% குக் ஆகிருக்கு. இருந்தாலும் மசாலா இன்னும் கொஞ்சம் ஒன்றா சேர்ந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நான் அப்படியே தம் போடாமல் திறந்த மாதிரியே உள்ளுக்குள்ளே வைக்கிறேன். முதல்ல தம்மில் ஒரு 35 நிமிஷம் குக் பண்ணியிருப்பேன். இப்போ இன்னொரு ஒரு 25 நிமிஷம் குக் பண்ணுறேன். இப்போ இந்த டிஷ்ஷில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொதிக்க விட்றேன். கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு செமி கிரேவி ஸ்டேட்டுக்கு இந்த டிஷ் வந்துருச்சு. இப்போ நமக்கு எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு சுண்ட விட்டுட்டு டிஷ்ஷை எடுத்துடலாம். இப்போ ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல்லான ஒரு அட்டகாசமான மட்டன் பாட் கறி, மட்டன் சம்பூரா ரெடி. நீங்களும் வீட்டில் அதை சமைச்சு என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம இந்த மட்டன் பாட் கறியை டேஸ்ட் பார்க்குறோம். டேஸ்ட் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு டேஸ்ட். அதுவும் அந்த மண்பானையிலேயே குக் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு தனி ஃப்ளேவர், தனி டேஸ்ட் ஆட் பண்ணுது நம்ம டிஷ்ஷுக்கு. டெஃபினட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணணும்னு நினைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த ரெசிப்பியை ஒயிட் ரைஸோடு வச்சு சாப்பிட்டு பார்த்தேன், சாதத்தோடு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் இந்த வெரைட்டி டிஷ்ஷை நீங்கள் வந்து
சப்பாத்தி, பிரெட், நான் எந்த ஒரு பிரெட் ஐட்டமோடையும் வச்சு சாப்பிட்லாம். அஃப்கோர்ஸ் இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ். ஸோ அதனால் எல்லா பிரெட் வெரைட்டிக்கும் சூப்பராக போகும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிப்பியில் நிறைய நல்ல நல்ல நுணுக்கங்கள் இருக்குது. நான் ஆக்சுவலாக இந்த ரெசிபியை ஒரு 3 தடவை ட்ரை பண்ணேன். ஒரு நல்ல ஒரு டேஸ்ட், ஒரு கிளாஸான ஒரு ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் டிப், இந்த ரெசிப்பியை வந்து மஸ்டர்ட் ஆயிலில் குக் பண்ணால், நான் கடுகு எண்ணெயில் குக் பண்ணால் அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் டெஃபினட்டாக இருக்குது. நான் இதை ஆலிவ் ஆயிலையும் ட்ரை பண்ணேன், அதே மாதிரி தேங்காய் எண்ணெயிலையும் ட்ரை பண்ணேன். ஆனால் மஸ்டர்ட் ஆயிலில் தான் இந்த ரெசிபி சூப்பராக வந்திருந்தது. ரெண்டாவது, நான் முதல்ல ஒரு எடுத்த மண்பானை குக் பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருந்தது. ரெண்டாவது எடுத்த மண்பானை நல்ல ஒரு மாதிரி ரவுண்ட் ஓவல் ஷேப்பில் இருந்தது. இந்த ஷேப் ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மட்டன் வந்து அந்த பானையில் உள்ளுக்குள்ளே இருந்து குக் ஆகும்போது உள்ளுக்குள்ளே காற்று வந்து ஒரு சர்க்குலர் ஷேப்பில் போகணும், ஒரு வட்டமாக அந்த காற்று சுற்றணும். அந்த பானை ஃப்ளாட்டாக இருக்கும் போது காற்று சுற்றுறதுக்கு இடம் ரொம்ப கம்மி. அதனால் கறி வேகிறது சரியான கன்சிஸ்டன்சி கிடையாது. அதனால் இந்த டிஷ்ஷை குக் பண்ணும்போது நான் காமிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷேப்பான ஒரு ஓவல் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற ஒரு மண்பானையில் குக் பண்ணுங்கள். அந்த ஏர் ஃப்ளோ ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, அந்த தம். நான் வந்து நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி மாவு பசைஞ்சு அதை நல்லா ஒட்டிட்டு நான் முதல் தடவை பண்ணும்போது நான் தம்முக்கு சரியாக ப்ரெஷர் ஹோல் போடலை. அதனால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகாமல் சீக்கிரமே அடி பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு கறி. அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரெஷர் ஹோல் போட்டேன். ப்ரெஷர் ஹோல் போட்டாலுமே வந்து நான் ஒரு சின்ன கேப்பை க்ரியேட் பண்ணேன், ஜஸ்ட் டு மேக் ஷுர் தட் கண்டிப்பாக ப்ரெஷர் வெளியே ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இந்த டிஷ்ஷை வந்து சார்கோலில் குக் பண்ணியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா அடுப்பு இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒன்று வச்சுருக்கேன். அதனால் எனக்கு வசதியாக இருந்தது விறகுலையும் சார்கோல்லையும் குக் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் அடுப்பு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கறியிலையும் போட்டு இதை குக் பண்ணலாம். அதே மாதிரி கேஸ் அடுப்புலையும் ஸ்டவ்லையும் இதை குக் பண்ணலாம். ஸ்டவ்வில் குக் பண்ணாலும் ஒரு 25 நிமிஷம் குக் பண்ணலாம். ஒரு சார்கோலில் குக் பண்ணும் போது ஒரு 35 நிமிஷம் குக் பண்ணலாம். இன்னொன்று கீ என்னன்னா, இதை குக் பண்ணும் போது 5லேருந்து 10 நிமிஷம் இந்த டிஷ்ஷை நல்லா உலுக்கி விடணும். ஏன்னா இல்லாட்டி அந்த அடியில் இருக்க கறி மட்டும் வந்து மேலே இருக்க கறி வேகாது. நம்ம இந்த டிஷ்க்கு தண்ணி யூஸ் பண்ணுறதில்ல, இந்த ஆயிலில் தான் அந்த கறி வேக போகுது, குக் ஆக போகுது. அதனால் அந்த டிஷ்ஷை அப்பப்போ நல்லா கொஞ்சம் குலுக்கி விட்டுக்கிறணும். 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த டிஷ்ஷை குலுக்கி விட்டுக்கிறணும். குலுக்கி விட்டால் அந்த கறி நல்லா வேகும். அப்புறம் ப்ரெஷர், இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆன ஹோல்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த ஹோல்ஸில் நீங்கள் குலுக்கி விடும் போது அந்த ஸ்மெல்லும் பார்க்கலாம். அந்த ஆவியிலேருந்து ஸ்டீம்லேருந்து வர ஸ்மெல்லையே நம்ம கறி எந்தளவு குக் ஆகிருக்கு, ஸ்பைசஸ் எப்படி அதில் மிக்ஸ் ஆகிருக்கு, அடி பிடிச்சிருக்கா, மெயினாக தீஞ்சிருக்கா கீழே அப்படின்றதும் நமக்கு டெஃபினட்டாக தெரியும். இந்த டிஷ் தம்மில் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தம்மை திறந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இந்த டிஷ் எந்த லெவல் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னு. இன்னொரு முக்கியமான டிப் என்னென்னா, இந்த மட்டன் பீசஸ் நான் முதல் தடவை பண்ணும் போது நல்ல பெரிய பெரிய பீஸாக போட்டேன். ரெண்டாவது தடவை கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக பண்ணேன். ஸோ அதனால் சின்ன பீசஸாக இருக்கும் போது அது நல்லாவும் வெந்துச்சு, சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருந்தது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் ஒரு மீடியம் சைஸ் மட்டனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிஷ்ஷில் நான் கற்றுக்கிட்ட எல்லா டிப்ஸையும் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு இந்த டிஷ்ஷை மாஸ்டர் பண்ணுறதுக்கு 3 அட்டெம்ப்ட் ஆச்சு. ஆனால் நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரே அட்டெம்ப்டில் சூப்பராக அந்த டிஷ்ஷை கலக்கிடுவீங்கன்னு. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். பாய்.